காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட 13 வயது சிறுவனோட கொலை கேஸ்ல காவல்துறையினர் கொலையாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. காதலர்கள் தனிமையில் உல்லாசம் அனுபவித்ததை பார்த்ததால் சிறுவனின் உயிரையே பறித்த பயங்கரம் இது. காரில் கடத்தி செல்லப்பட்ட சிறுவனை மீட்டு தருமாறு காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற தந்தையிடம் டியூட்டியில் இருந்த காவலர், உன் புள்ள என்ன பெரிய கோடீஸ்வரனா, மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல தெருக்கூத்து நடக்குது, அங்க போய் தேடு போ என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டரிடம் சென்று மகனை கண்டுபிடித்து தருமாறு கெஞ்சியிருக்கிறார். ஆனால் அவரும், உன் புள்ளைய என் பாக்கெட்லயா வச்சிருக்கேன், விசாரிக்கிறோம் என நக்கலாக பதிலளித்துள்ளார். அவரே என்ன சொல்றாரு, உங்க பையன் என்ன கோடீஸ்வரனா, 3 கோடிக்கு போயிருமா உங்க பையன், அங்கே சிவங்கோட்டில் தெருக்கூத்தாடுறாங்க, அங்கே போய் பாடுறா அப்படின்ட்டான். மனை எழுதி கொடுனாரு, எழுதி கொடுத்தான். அம்மா இது ஆக்ஷன் எடுக்குமா, எங்கள் பையனை காட்டுங்க, நான் நேற்றிருந்து பார்க்கல, காட்டுங்கண்ணா, நீ சொல்லும் போதெல்லாம் காட்டுறதுக்கு நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கார் ஏறி போயிடுச்சு. தங்களை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு சட்டம் சட்டென வேலை செய்யாது என்பதை உணர்ந்தவர் அந்த மன வேதனையோடு ஒரு நாள் இரவு முழுவதும் மகனை தேடி அலைந்த நிலையில் மறுநாள் அவரை காட்டுப் பகுதிக்குள் இருந்து சடலமாகவே கண்டெடுத்துள்ளார். சிறுவன் உயிரிழந்த பிறகு வேக வேகமாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் சிறுவனின் உடலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க மறுத்த உறவினர்கள் 50 அடி பள்ளத்திலிருந்து அவர்களாகவே உடலை தூக்கி சென்றதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. கடத்தியவர்கள் யார் என அடையாளம் காட்டியும் கூட காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டதே சிறுவனின் கொலைக்கு காரணம் என மகனை பறிகொடுத்த தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். போலீஸ் கொண்டு கொடுத்து நேற்று 8 மணிக்கு பிட்டிஷன் கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் நம்ம செல்வதுரை என்றவர்கிட்ட. அவரே என்ன சொல்றாரு, உங்க பையன் என்ன கோடீஸ்வரனா, 3 கோடிக்கு போயிருமா உங்க பையன், அங்கே சிவங்கோட்டில் தெருக்கூத்தாடுறாங்க, அங்கே போய் பாடுறா அப்படின்ட்டான். எங்களுக்கும் சிவங்கோட்டைக்கு 6 கிலோமீட்டரு, அந்த பையன் நடந்து போக மாட்டான். நிரந்தரமா பணிக்க செய்யணும், எங்களை அலட்சிப்படுத்துறாங்க. நாங்க போச்சுனாக்கா நீங்க என்ன கலெக்டர் மகனா சார், கலெக்டர் மகனா போன, கலெக்டர் மகனா, எம்பி மகனா, என்ன அது போய் அவனை கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு போய் சொல்றாங்க. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் களம் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் 13 வயதான ரோஹித். ஓசூர் அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் மற்றும் மஞ்சுளா தம்பதியின் இளைய மகன். 8ஆம் வகுப்பு படித்து வந்த ரோஹித் சம்பவம் நடந்த புதன்கிழமையன்று நண்பர்களோடு ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிவிட்டு அவரின் வீட்டை நோக்கி நடந்து சென்றுள்ளார். அப்போது சிறுவனை காரில் வழிமறித்த அதே ஊரை சேர்ந்த மாதேவன் என்பவர் அவரை கட்டாயப்படுத்தி காரில் கடத்தி சென்றுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மற்ற சிறுவர்கள் ஊருக்குள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாதேவனை சுற்றி வளைத்த ரோஹித்தின் உறவினர்கள் சிறுவனை எங்கே கடத்தி சென்றாய் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு மாதேவனிடமிருந்து முழுப்பலான பதில் வந்திருக்கிறது. சந்தேகமடைந்தவர்கள் மாதேவனையும் அவருடைய கூட்டாளியான கர்நாடகாவை சேர்ந்த மாதேவா என்பவரையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் காவல்துறையினரிடம் தங்களுக்கும் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என இருவரும் கூலாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பிடிப்பட்டவர்கள் மீது குற்ற பின்னணி ஏதும் இல்லாத காரணத்தால் ரோஹித் மற்ற நண்பர்களோடு பக்கத்து ஊரில் நடக்கும் தெருக்கூத்து பார்க்க சென்றிருக்க வாய்ப்பிருப்பதாக நினைத்து காவல்துறையினர் அலட்சியமாக விட்டுள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான ரோஹித்தின் உறவினர்கள் அஞ்சட்டி பேருந்து நிலையம் அருகே கடத்தப்பட்ட சிறுவனை கண்டுபிடித்து தரக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் மீது ஊடக வெளிச்சம் பரவியதை தொடர்ந்து விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சிறுவன் ப்ளூ சட்டையில் மற்ற நண்பர்களோடு நடந்து சென்றது பதிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி பதிவை சற்று வேகமாக ரீவைண்ட் செய்து பார்த்தபோது சிறுவனுக்கு முன்பாக அதே சாலை வழியாக மாதேவன் நடந்து சென்றதை பார்த்து போலீஸ் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதோடு மாதேவனின் காரிலும் சிறுவனின் காலணி கிடைத்துள்ளது. இதையடுத்து மாதேவன் மற்றும் மாதேவாவிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர்கள் சிறுவனை கொன்று காட்டு பகுதியில் உள்ள 50 அடி பள்ளத்தில் சடலத்தை வீசியதாக வாக்குமூலம் கொடுத்தது அனைவரையும் அதிர வைத்துள்ளது. காவல்துறையினருக்கு முன்பாகவே கொலையாளிகள் அடையாளம் காட்டிய பகுதிக்கு விரைந்து சென்ற உறவினர்கள் அங்கு சிறுவனை சடலமாக கண்டெடுத்து கதறியுள்ளனர். நடந்த கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
அதில் சில நாட்களுக்கு முன்பு மாதேவன் அவருடைய காதலியுடன் காட்டுப்பகுதியில் உல்லாசம் அனுபவித்ததை சிறுவன் தற்செயலாக பார்த்துள்ளார். அக்காவும் அண்ணனும் என்ன பண்றாங்க என்பதை உணராத சிறுவனிடம் வாண்டடாக சென்ற மாதேவன், நீ பார்த்ததை வெளியே கூறினால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளார். ஆனால் சிறுவனுக்கு விஷயம் தெரிந்துவிட்ட காரணத்தால் மாதேவனின் காதலி பயத்தில் நடுநடுங்கி போயிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாகவே சம்பவம் நடந்த அன்று ரோஹித்தை காரில் ஏறுமாறு மாதேவன் அழைத்திருக்கிறார். அப்போது அவருடன் காரில் காதலியும் நண்பர் மாதேவாவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ரோஹித் அவர்களுடன் காரில் செல்வதற்கு தயக்கம் காட்டவே சுதாரித்துக் கொண்டவர்கள் அவரை கடத்தி சென்றுள்ளனர். அதன் பிறகு மறைவான காட்டுப்பகுதிக்குள் சென்று சிறுவனை கட்டாயப்படுத்தி 2 பியர்களை குடிக்க வைத்துள்ளனர். ரோஹித்திற்கு போதை தலைக்கேறியதும் அவரிடம் நீ கண்ணால் என்ன பார்த்த என கேட்டிருக்கிறார்கள். சிறுவன் நடந்ததை அப்படியே விவரிக்கவும் இவனை இப்படியே விட்டு வைத்தால் ஆபத்தென நினைத்து ரோஹித்தின் கழுத்தை நெரித்தும் உடலில் கத்தியால் கீறியும் கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு காவல்துறை விசாரணையிலிருந்து தப்பிக்க திட்டம் போட்டவர்கள் வன விலங்குகளின் நடமாட்டம் உள்ள காட்டுப்பகுதி சென்று அங்கிருந்த 50 அடி பள்ளத்தில் ரோஹித்தின் உடலை வீசி சென்றுள்ளனர். சிறுவன் விளையாட சென்ற இடத்தில் வனவிலங்கு வேட்டையாடி உயிரிழந்து விட்டதைப் போல சித்தரிக்க முயற்சித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக மாதேவனையும் கர்நாடகாவை சேர்ந்த அவருடைய கூட்டாளி மாதேவாவையும் கைது செய்த காவல்துறையினர் ரோஹித் வழக்கில் அந்த இளம்பெண்ணிற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிறுவனை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காக தற்போது அந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.